இயேசு கிறிஸ்துவின் நேற்ற நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். ஜீவாப்பம் நிகழ்ச்சியின் மூலியமாய் உங்களை பார்க்கறதுல மிகுந்த சந்தோஷம். நாள் தியானத்துக்கென்று 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அவனவன் விசனமாய் அல்ல, கட்டாயமாய் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவன் இடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். பவுல் கொரிந்து சபைக்கு இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். அநேக நேரத்திலே கொடுக்கிறதை குறித்து பேசும் பொழுது பொதுவாக கேட்கிறவர்களுக்கு அது சில நேரத்தில் அது சந்தோஷம் தருவதில்லை. ஏன் கொடுக்க வேண்டும் என்றதான ஒரு சூழ்நிலைக்கு இன்று உலகம் போய்கொண்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால், தம்மிடத்தில் இருக்கிறதிலே நாம் கொடுக்கும் பொழுது தேவன் இங்கே பவுலின் மூலியமாய் ஒரு விஷயத்தை சொல்லுகிறார். என்ன சொல்றார் என்றால், கட்டாயமாக அல்ல, மனசில்லாமல் அல்ல, விருப்பத்தோடு கூட நாம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். ஏன் கொடுக்க வேண்டும்? நாம் கொடுக்கிறது என்று சொன்னால் வெறும் பாஸ்டர் கொடுக்கணும், ஊழியக்காரர் கொடுக்கிறோம் என்பதை குறித்து நாம் யோசிக்கிறோம். அது வெறும் சபைக்குள்ளாக ஒரு ஊழியக்காரர் கொடுக்கிறது மாத்திரம் அல்ல. இங்கே குறிப்பிடப்படுகிறது வேற சில விஷயங்களும் கூட இருக்கிறது. நம்முடைய உற்றார் உறவினர்கள் மத்தியிலே, அல்லது நம்முடைய நண்பர்கள் மத்தியிலே, அல்லது இந்த சுற்றுப்புறம் இருக்கிற ஜனத்தின் மத்தியில கூட நாம் ஏழை எளியவர்களுக்கு நாம் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டுமா? அதுதான் நீங்க பவுல் சொல்லுகிறார். நாம் கொடுக்கும் பொழுது நாம் பிறருக்கு கொடுக்கிறது சந்தோஷமாய், யதார்த்தமாய் கொடுக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. தாராளமாய் கொடுக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. இது ஒரு தேவனிடத்திலிருந்து வரக்கூடியதான ஒரு கிஃப்ட் என்று சொல்லலாம், ஒரு ஈவ் அல்லது ஒரு கிஃப்ட் என்று சொல்லலாம். ஏனென்றால் இந்த வரம் எல்லாருக்கும் தேவன் கொடுத்திருக்கார். ஏனென்றால் தேவன் நமக்காக கொடுத்தது போல நாம் பிறருக்காக என்ன கொடுக்க முடியும்? நாம் ஜீவன் கொடுக்க முடியாது, ஆனால் ஏதாவது நம்ம இடத்தில் இருக்கிறதை பிறருக்கு நாம் கொடுக்க முடியும். ஏதாவது விதத்தில் ஒரு சின்ன கதை எனக்கு ஞாபகம் வருகிறது, அதை நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு சிறிய பிள்ளை ஸ்கூலுக்கு போகும்பொழுது தன் வீட்டிலே அவங்க கொடுக்கிறதான அந்த மதிய உணவை டிஃபன் பாக்ஸில் எடுத்துக்கொண்டு போகும் பொழுது வழியிலே ஒரு ஏழை ஒருவர் வீதியில் உட்கார்ந்து கொண்டு ஏதாவது எனக்கு சாப்பிட கொடுங்க என்று அவர் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது இந்த சிறு பையன் போகும் பொழுது அவரை பார்த்துட்டு, தன்னிடத்தில் எந்த காசும் இருக்கவில்லை, ஆனாலும் கூட அந்த சின்ன பையன் என்ன செய்தான் என்றால், தன்னிடத்தில் இருந்ததான மத்தியான உணவை அந்த டிஃபன் பாக்ஸை எடுத்து அந்த கேட்கிறதான அவரிடத்தில் கொடுத்தார். அந்த பிள்ளை தனக்கென்று இருந்தது அவ்வளவுதான், ஆனாலும் அதை முற்றிலுமாய் எடுத்து அந்த வழியில் போய் உட்கார்ந்து கொண்டிருந்த அந்த பிச்சைக்காரனுக்கு அந்த பிள்ளை எடுத்து கொடுத்து விட்டு அங்கே அவர் சாப்பிடுறது கொடுத்துட்டு அவன் போகிறான். பின்னாக ஒருவர் வந்து கொண்டிருக்கிறார். இந்த சிறு பையன் அதை செய்கிறதை பார்த்து ஆச்சரியத்தோடு பார்த்து கொண்டு வந்து அந்த சிறு பையனை விசாரித்து அவன் யார் என்று கேட்கும் பொழுது, அவனும் கூட அவருடைய குடும்பம் மிக ஒரு ஏழ்மையான ஒரு நிலைமையில தான் இருக்கிறார்கள். ஆனாலும் கூட அந்த சிறு பிள்ளைக்கு ஒரு கொடுக்கிறதான ஒரு சந்தோஷம், ஒரு உள்ளம் இருந்தது. அதனால அந்த மனுஷன் என்ன செய்தார், அவனுக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் ஒரு உதவி, அவர்கள் எதிர்பார்க்காத விதத்திலே அவர்களுக்கு ஒரு உதவி செய்தார்கள். ஆம் தேவ பிள்ளை, நாம் பிறருக்கு கொடுக்கும் பொழுது தேவன் நம்முடைய தேவைகளை கூட ஏதாவது விதத்தில் நாம் குறையாக இருக்கிற அந்த சூழ்நிலையிலே, அந்த நேரங்களிலே அவரும் கூட நிச்சயமாக நமக்கு கொடுக்க அவர் நல்லவராக இருக்கிறார். அதனால தான் நமக்கு சுற்றுப்புறத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு நாம் மேலே இருக்கிறவங்களை பார்க்கக்கூடாது, நம்ம காட்டில் ஐஸ்வர்யவான்களை பார்க்கக்கூடாது, நம்ம காட்டிலும் கீழானவர்களை பார்க்கணும். அப்படின்னு சொன்னால் நம்மை காட்டின் ஏழ்மையில் இருக்கிறவர்களை பார்த்தால் தான் தேவன் நம்ம எவ்வளவு உயர்வாய் வைத்திருக்கான்னு நமக்கு தெரியும். அதனால நம்மிடத்தில் எவ்வளோ இருக்கோ அதிலே ஒரு சிறிய பாகம் எடுத்து நாம் ஏழை எளியோருக்கு கை கொடுப்போம் என்றால் சமுதாயத்திலே அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். உங்கள் மூலமாய் ஆசீர்வாதம் வரும். ஆம்,
அதனால தான் இது ஒரு வரம் என்று சொல்லப்படுகிறது. இந்த வரம் நிச்சயமாக நம் எல்லாருக்கும் தேவன் கொடுப்பார் என்று நாம் விசுவாசிக்கலாம். நாம் தேவனே என்னிடத்தில் இருக்கிறதிலே நான் யாருக்காவது நான் ஒரு உதவிக்கரங்களாய் நான் மாறணும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கலாம். பிதாவே, நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த வார்த்தை சொன்னது போல ஆண்டவரே, துக்கமாக இல்லை, கட்டாயமாக அல்ல, சந்தோஷமாய் நாங்கள் கொடுக்க வேண்டும். நாங்கள் சபை கொடுக்கிறோமோ அல்லது ஏழை எளியவர் கொடுக்கிறோமோ, பிறருக்கு கொடுக்கிறோமோ சுவாமி, அதை நாங்கள் கொடுக்கும் பொழுது சந்தோஷமாய் கொடுக்க வேண்டும், யதார்த்தமாய் கொடுக்க வேண்டும் என்று நம்முடைய வேதம் சொல்லுகிறது போல நாங்கள் செய்ய கிருபை செய்யும். என்னுடைய கண்கள் அப்போ ஏழை எளியவர்களை பார்ப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்யும். நாங்கள் நிறைய நேரத்தில் எங்களை காட்டிலும் பணக்காரர்களை பார்க்கிறதுனாலே எங்களிடத்தில் இருக்கிறது குறையை போல கண்டு நாங்கள் அநேக நேரத்தில் முறுமுறுத்து இருக்கிறோம். ஆனால் நீர் எங்களுக்கு சொல்லி இருக்கிறீர் இப்பொழுது, அப்பா நாங்கள் ஆண்டவரே எங்களுக்கு கீழாக இருக்கிறவங்க, எங்களுக்கும் எங்களுடைய ஏழ்மையை காட்டிலும் யார் இன்னும் ஏழ்மையாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு நாங்கள் ஏதாவது செய்ய முடியும் என்று நீர் சொல்லியிருக்கிறேன். அப்படியாக நீர் எங்களுக்கு உங்களுடைய ஜீவனை கொடுத்தது இருக்கிறேன். நாங்களும் உம்முடைய நாமத்தினாலே யாருக்காவது நாங்கள் இந்த உலகத்திலே வாழ்கிறதுக்கு ஒத்தாசையாய் நாங்கள் நிற்க எங்களை பலப்படுத்தும், உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிதாவே, ஆமென். தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறார்.